சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குது, வெறும் 27 தியேட்டர் கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவர் நேற்று ஸ்பீச்சில் பிளாஸ்ட் ஆனதில் வந்து எந்த ஒரு தப்பே கிடையாது. ஒரு பெண் போலீஸ், பெண் காவலர் ஒரு பாதுகாப்புக்காக நடு ரோட்டில் நின்று ஒரு பாதுகாப்பு தர்றாங்க ஒரு விஐபிக்கு. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து சில ப்ராப்ளம் வந்ததுன்னா எங்கே போவாங்க? மாநாடு 2 எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலா வச்சு வணங்கான் படம் எடுத்த ப்ரொடியூசர். நீங்கள் ஒரு பிக் ஸ்டார் படம் தான் தருவேன், சின்ன படங்கள் தரமாட்டேன் அப்படின்னா இந்த சின்ன படங்களுக்கு வந்தால் தானங்க ஆடியன்ஸ் வர முடியும். ஸோ அந்த வேதனை என்னால் பார்க்க முடியுது. ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் ரிலீஸ் தாமதமாக்கிட்டே போகுது, தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு இதுக்கு வேண்டிய நடவடிக்கையில் கண்டிப்பாக தயாரிப்பாளர் எடுத்தே ஆகணும். அப்போ இதை சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் சுரேஷ் கமச் அவர்கிட்ட வந்து அவர் போராடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணும்போது தியேட்டர் கிடைக்கலன்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? இதே நிலைமை தாங்க சேது படத்துக்கு வந்தது, பாலா படத்துக்கு. குட்லக் தியேட்டர்லேயே வந்து 100 நாள் வந்து ஆடியன்ஸுக்கு பிஸ்னஸுக்கு ப்ரெஷ் ஷோவே பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓட்டியிருக்கேன் அந்த படத்தை. ஓகே, தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஆகலை. ப்ரொடியூசர் துண்டா போட்டார், மொட்டை அடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே 10 நிமிஷம் கிடையாது எனக்கு பாலான்னு சொல்லி. அந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லைங்க சுரேஷ் காமச்சி. ரொம்ப சாஃப்ட் கார்னர், எல்லாத்தையும் ரொம்ப ஹம்பிளாக கொண்டு போகிற ஒரு பார்ட்டி. அவர் ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு ரொம்ப அன்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவருங்க. அவரே இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா பேச வைக்கிறீங்கல்ல நீங்கள். அந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லைங்க சுரேஷ் காமச்சி. ரொம்ப சாஃப்ட் கார்னர், எல்லாத்தையும் ரொம்ப ஹம்பிளாக கொண்டு போகிற ஒரு பார்ட்டி. அவர் ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு ரொம்ப அன்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவருங்க. அவரே இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா பேச வைக்கிறீங்கல்ல நீங்கள். நம்ம இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து ஒரு தியேட்டரை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ணுறீங்க. இத்தனைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா 50-50ங்க ஷேர், 50% போகுங்க. மற்றதெல்லாம் 60-40 70-30 அப்படின்னு போகுங்க. நீங்கள் பாதியை பிடிங்கிறீங்க, அப்புறம் வலிக்குதா ரிலீஸ் பண்ணுறதுக்கு? அவர் பேசுகிறது தவறே இல்லைங்க. ஃபைன் டைம் சரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இன்னைக்கு காலையில் ஒரு படத்தோட ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா சல்லியர்கள்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துக்கான தேட்டர் வந்து அதிகமாக கொடுக்கல. புது படங்களுக்கு இப்படி தான் நிறைய செய்கிறாங்க. குறிப்பாக வந்து பிவிஆர் வந்து சுத்தமாக எந்த ஸ்க்ரீனுமே தரல. அவங்க நிறைய அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ப்ரொடியூசர் பயங்கரமாக விமர்சித்து பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அதுதான் இப்போ பேசப்படுது. சினிமாவில் என்ன நடக்குது சார்? உண்மையாகவே திரையரங்குகளை இப்படி தான் நடக்குதா? புது படங்களுக்கு அதிகமாக ஸ்க்ரீனும் தரதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து அவருடைய இது பிளாஸ்ட் ஆனதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக சின்ன படங்கள் ஓடணும். நீங்கள் ஓடினா தான் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து இது வர முடியும், புது இயக்கங்கள் வர முடியும், நடிகர்கள் உருவாக்க முடியும். 100 பேருடைய வேலை வாய்ப்பு முதல்ல இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் சினிமா சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சினிமாவை எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தில்லு வேணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பல கோடிகளில் கடன் வாங்கி அதை போட்டு வட்டிக்கு வாங்கி பணம் போட்டு பண்ணும்போது இப்போது படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட அது ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தியேட்டர்ஸ் சின்ன படம்னா ஆக்டர்ஸ் வேலையை பார்க்குறாங்க, சின்ன படமாக தியேட்டரில். அதுவும் இந்த மல்டிப்ளெக்ஸ் மால்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேற்று ஆவேசப்பட்டு ஆதங்கப்பட வந்து நியாயமானது தான் என்னுடைய பார்வை தெரியும். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் தான் நீங்கள் வந்து மாலில் பிவிஆர் மாதிரி ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும்னா இப்போ சின்ன படங்கள் எங்கே பண்ண முடியும்? இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குது, வெறும் 27 தியேட்டர் கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவர் நேற்று ஸ்பீச்சில் பிளாஸ்ட் ஆனதில் வந்து எந்த ஒரு தப்பே கிடையாது. இத்தனைக்கும் அவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய போஸ்ட்டில் வேறு இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் தயாரித்த ஒரு ப்ரொடியூசரு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். மிக மிக அவசரம்னு ஒரு படம். அந்த படம்லாம் பார்க்க சொல்லுங்க போய். ஒரு பெண் போலீஸ், பெண் காவலர் ஒரு பாதுகாப்புக்காக நடு ரோட்டில் நின்று ஒரு பாதுகாப்பு தர்றாங்க ஒரு விஐபிக்கு. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து சில ப்ராப்ளம் வந்ததுன்னா எங்கே போவாங்க? யூனிஃபார்ம் போட்டுட்ருக்காங்க, பொட்டை வெடிக்காது ஒரு பாலத்தில் நிற்க வச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸு. எங்கே ரெஸ்ட் ரூம் போனால் எங்கே போவாங்க அந்த பெண் போலீஸ்? அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டு பாருங்க. என்ன படங்க அதெல்லாம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண படம் ஃபஸ்ட்டு. அதில் வெற்றிமாறன் படத்தை பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அவ்வளோ அருமையான படம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் டோட்டலாக ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கும்போது மாநாடுன்னு ஒரு படம் கொடுத்து ஆமா 100 கோடி சிம்பு படத்திலேயே 100 கோடி கிளப் அது ஒரு படம் தான். ம், ம். ஸோ அந்த 100 கோடிக்கு கலெக்ஷன் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் வெங்கட் பிரபுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம், ம். சிம்புக்கு மறுவாழ்வு தந்த படம். கண்டிப்பா மாநாடு 2 எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலா வச்சு வணங்கான் படம் எடுத்த ப்ரொடியூசர். ம், ம். ஸோ நல்ல கதையும் சொல்ல படங்கள் மட்டும் தான் அவர் சாய்ஸ் பண்ணுவார். இப்போ 7 கடல் 7 மில்லியன் படம் பண்ணிட்டு இருக்காரு. நிவின் பாலி நினைக்கிறேன் ம். அந்த படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஸோ இப்படி ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு. நேற்று அவருடைய ஆதங்கத்தை வந்து நம்மளால் ரொம்ப வந்து உணர முடிஞ்சுது. அவருடைய வழி தான் அவருடைய ஸ்பீச் காரணம். வந்து நீங்கள் பேச வைக்கிறீங்க ஒரு மனிதனை. ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்க, இந்த படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுறாரு. ஸோ வைரமுத்து ஒரு பாடல் வரி எழுதுறாருன்னா சாதாரணம் எழுதுவார முதல்ல அவர். இல்ல அவர்கிட்ட வைரமுத்து பேசவே முடியாது. போய் ம், ம். கதை நல்லா இருந்து அந்த சுச்சுவேஷன் கட்டதை மட்டும் தான் பாடல் உள்ள வருவார். அவருடைய லிரிக் இருக்கு. கருணாசில் அதை பின்னிருக்கார். அதான் அந்த ஃபீமேல் ஓரியன்டட் மேட்டர் தான். ஸோ இந்த படம் சல்லீர்கள் படம் தான் அது. ஆக்சுவலாக சல்லீர்கள் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது வேற ஒரு நேம் சும்மா இருக்கு. சுத்திட்டு டேய் சல்லி பயல அப்படின்னா சொல்றது ஒவ்வொரு இது மொழிக்குமே அந்த வார்த்தைகள் வேறுபடும். நம்ம இருக்கிற தமிழ் மொழியே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வேற பேர் வரும். ம், ம். நம்ம இந்த வேர்களில் சாப்பிட்றதுக்கு அங்கே வேற பேர். தயிர் கேட்டு சாப்பிடுவோம் அங்கே வேற பேர். ஓகே அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தலை சுற்றிடும் அப்படி பேர். சொல்லலை அடுத்த நாடு அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா சம்மந்தப்படும் போது செவிலி இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த டைட்டில். ஒரு நர்ஸு பாதிக்கப்பட்ட அந்த ஈழ போராளிகளுக்கு தமிழ் மொழி போராளிகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து ஒரு அருமையான படம் பண்ணியிருக்காங்க. ஓகே அந்த படத்தை வாங்கி தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறது சுரேஷ் காமாட்சி முயற்சி பண்ணி பண்ணுறாருக்கும் போது 2-3 டேட்டுகள் வேறு அதில் மாறி போச்சு. ம். ஆக்சுவலாக டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் ரஜினி சார் படையப்பா வருது, அப்புறம் தள்ளி போட்டார். இப்போ பண்ணலான்னு தள்ளி போகிறாரு. 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக் பண்ணலன்னா விஜய் படம் பராசக்தி வருது. இந்த 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து முடியல. ம், ம். 27 தியேட்டரில் பண்ணி என்னங்க பண்ண முடியும்? என்ன எடுக்க முடியும்? நீங்கள் ஒன்றுமே முடியாதுங்க. ஒரு படம் ஓடுறத வந்து தியேட்டர்ஸ் ஓனர் கையில் கிடையாது. ஓகே ஒரு மக்கள் கையில் தான் இருக்கு. இந்த படத்தை மக்கள் ஓட்டுறது மக்கள் கையில். ஆமா ஏன் லப்பர் பந்து ஒன்றுமே இல்லாமல் வந்த படம் தான். ம், ம். அது கிட்டத்தட்ட 50 கோடி பண்ணல வசூல் சாதனை பண்ணல. டூரிஸ்ட் ஃபேமிலி 90 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுவும் ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சு வர ஒரு ஃபேமிலி தான். ம். அது 90 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. ஸோ படங்கள் தியேட்டருக்கு வந்து மக்கள் போய் சேர்த்தா தானங்க அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா வெற்றி பெற முடியுமான்றது தெரிய வரும். ம். நீங்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்து மக்கள்கிட்ட சேர்க்க முடியலன்னா எப்படி நீங்கள் பண்ண முடியும்? ஸோ சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப தவிர்க்கப்படுறது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. Okay. இத்தனையும் ஒரு போஸ்ட்டில் இருக்கார், அவர்னாலேயே பண்ண முடியலைங்கும் போது அப்போது இன்னொரு ஸ்டேட்லேருந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு பிவிஆர் மால் நீங்கள் பெரிய இந்தியா லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை நல்ல தியேட்டர் வச்சுருக்கீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆடியன்ஸ் உள்ளே வராங்க, எல்லாமே ஓகேங்க. நீங்கள் ஒரு பிக் ஸ்டார் படம் தான் தருவேன், சின்ன படங்கள் தரமாட்டேன் அப்படின்னா இந்த சின்ன படங்களுக்கு வந்தால் தானங்க ஆடியன்ஸ் வர முடியும். கண்டிப்பா ஸோ அந்த வேதனை என்னால் பார்க்க முடியுது. ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் ரிலீஸ் தாமதமாக்கிட்டே போகுது, தியேட்டர் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு வேண்டிய நடவடிக்கையில் கண்டிப்பாக தயாரிப்பு சங்கம் எடுத்தே ஆகணும். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். இப்போ சின்ன படங்கள் நிறைய வருது. ஒரு வருடத்துக்கு வந்து சொல்ல முடியாத படங்கள் வந்து யாரால முடியுதோ எல்லா படங்களும் வருது, மக்கள் அதை வரவேற்கிறாங்க அப்படின்றது இருக்கு ஒரு பக்கம் இருக்கு. இந்த சினிமாவில் வந்து பார்க்கும்போது தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வந்து சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தனித்துவமாக யோசிச்சு அவங்களுக்கான விஷயங்களாக யோசிச்சு படங்களுக்கு வந்து அந்த பார்ஷாலிட்டி பார்க்கறதுன்னு வந்தது இருந்துகிட்டு இருக்கா? அது ஏன் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் அந்த மாதிரி சங்கங்கள் ஏன் இதுக்குள்ளே வந்து அதுக்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது எடுக்கணும்? அதுதான் சொல்ல வர்றாரு அவர். இப்போது தேட்டர்ஸ் வந்து சிங்கிள் தேட்டர் வந்து இப்போ இல்லைங்க. மேக்ஸிமம் சிங்கிள் தேட்டருங்கிறதே இப்போ இல்லை. அது பூரா பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகி போச்சு, கார் பார்க்கிங் ஆகி போச்சு. உங்களுக்கு சென்னையிலலாம் சித்ரா தேட்டரு, கெய்டி தேட்டரு, பிளாசா, பாரங்கன்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடின தேட்டர்ஸ் இன்றைக்கி வந்து இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அந்த தேட்டருக்குள்ளே படம் போகலைன்னா மிகப்பெரிய வருத்தமான செயல். இது தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சொல்ல போனோம்னா 24 கிராஃப்ட்டும் பெப்சியும் சேர்ந்து இதுக்கு வந்து போராட்டம் பண்ணி இதுக்கு முடிவு பண்ணால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த படத்தை எடுத்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசரு, அவங்க நீங்கள் சொன்னது மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட படம் பொட்டியில் தூங்கிட்டு இருக்கு. அது அப்படியே தூசி படைஞ்சு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் உங்களுக்கு. அதை நிறையா படங்கள் 2025 என்னென்னா அதாவது ஒரு சந்துக்குழி மூலியம் போய் கிடைக்குங்க உங்கள் பாக்ஸு. அப்போ இதை சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் சுரேஷ் காமாட்சிவர்கிட்ட வந்து அவர் போராடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணும்போது தேட்டர் கிடைக்கலன்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? 27 தேட்டரில் எந்த தேட்டர் வேறு தெரியாதுங்க.
அது ஒரு டொக்கில் ஒரு தேட்டர் கொடுத்தாங்கன்னா எங்கே ஆடியன்ஸ் உள்ள போவோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போகணும்ல உங்களுக்கு. பசங்க மட்டும் வந்து படம் பார்த்து போனால் ஒரு 10 பேர். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக இது ஒரு முடிவு பண்ணணும். எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த படம் வருது, அட்லீஸ்ட் ஒரு 200 தேட்டர் நீங்கள் கொடுங்க. நீங்கள் ஒரு நாள் ஓடுது இல்லை ஒரு ஷோ ஓடுது, ரெண்டாவது விஷயம். நீங்கள் 200 தேட்டர் 300 தேட்டர் கொடுங்க, ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆகட்டும். ஓடிச்சுன்னா 400 தேட்டர் ஆக்க போகிறீங்க. எத்தனை படங்களுக்கு இதே நிலைமை தாங்க சேது படத்துக்கு வந்தது, பாலா படத்துக்கு. குட்லக் தியேட்டர்லேயே வந்து 100 நாள் வந்து ஆடியன்ஸுக்கு பிஸ்னஸுக்கு ப்ரெஷ் ஷோவே பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓட்டியிருக்கேன் அந்த படத்தை. ஓகே. தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஆகலை. ப்ரொடியூசர் துண்டா போட்டார், மொட்டை அடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே 10 நிமிஷம் கிடையாது எனக்கு பாலான்னு சொல்லி. பாலாவுடைய ஃபஸ்ட்டு படம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விக்ரமுக்கு 3 லைஃப் போய் 4வது லைஃப் மாதிரி வர்றதான ஒரு படம் ரிலீஸ் ஆக முடியல. அப்போ வந்து இது ஃபிலிம் உங்களுக்கு போட்டு 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 தேஞ்சு போச்சு வேற உங்களுக்கு. குறைன்னு மழை எஃபெக்டில் வேற வரும் உங்களுக்கு. ஒரே ஒரு பிடிச்ச சரி ரைட்டு ஓகே பண்ணுவோம், இதையாவது கொடுங்கயா பணத்தை, படம் தியேட்டருக்கு வரட்டுமையா முதலன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டே சுமார், செகண்ட் டே அப்படி மவுத் டாக் போச்சு. பிரமாதம். 3ஆம் நாள் படம் எழுது வேணான்னு சொன்னேன். பூரா வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான், பொட்டியை கொடுன்னு சொல்லி. இது எப்படி பார்க்குறது? ஒரு படம் தியேட்டருக்கு வந்தாதான் மக்கள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறான்னா ஃப்ளாப், அவன் தோல்வி படம் ஆகட்டுங்க இல்லை வெற்றி படம் ஆகட்டும், அது ரெண்டாவது விஷயங்க. நீ மக்கள் பார்வை கொண்டு போகணும்ல. சேது அப்படி தான் கொண்டு போனதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. பாலா எங்கேயோ போனார், ஸோ விக்ரம் சேது வந்து எங்கேயோ போனார். இந்த சல்லீர்கள் படம் வந்ததுனா ஒரு விஷயத்து உணர்வுபூர்வமான ஒரு படம் இல்லை அது. அதெல்லாம் வந்து அதாவது பார்க்க வேண்டிய படம். நீங்கள் ஒரு கமர்ஷியல் மசாலா படம் ஒன்றுமே இல்லாத கதையை போய் 200 கொடுத்து படம் பார்த்துட்டு நீங்கள் பெரிய மாலில் தேட்டர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்து ஆழமான உணர்வு உள்ள ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம தேட்டரில். அதுதான் அவருடைய அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய ஆவேசமான இந்த பேச்சை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லைங்க சுரேஷ் காமாட்சி. ரொம்ப சாஃப்ட் கார்னர், எல்லாத்தையும் ரொம்ப ஹம்பிளாக கொண்டு போகிற ஒரு பார்ட்டி. அவர் ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு ரொம்ப அன்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவருங்க. அவரே இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா பேச வைக்கிறீங்கல்ல நீங்கள், அங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். ஸோ அதனால் இது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் அடுத்தடுத்த சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து வருவாங்க, படம் தயாரிப்பாங்க. இது மூலம் 100 பேர் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும், தியேட்டருக்கு போகட்டும், நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணட்டும். இதனால் எல்லாருடைய வந்து அடுத்த நிறைய பேருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக ஒரு முடிவு கொண்டே வரணும். ஓகே சார். இதில் அவர் பேசும்போது பிவிஆர் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. பிவிஆர் வர வர நிறைய விஷயங்கள் வந்து எலைட் பீப்புளுக்கான ஒரு இடமா மாறிடுச்சு. அவங்க மட்டும் தான் வந்து படம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் அப்படி பார்க்குறாங்க. மாலில் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். பிவிஆர்னும் போது அது இன்னும் அதிகமாக வந்து பார்க்குறாங்களா அப்படின்றத ஒரு அந்த கிளாஸ் வந்து பார்த்து அவங்க வந்து யார் ஆடியன்ஸ் நமக்கு வரணும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்களான்றதும், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை அவங்க தியேட்டர் கொடுக்கலன்றதுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க பிவிஆரோட பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்களா அப்படின்றது இப்படியா இருக்குது? இதுதான் இங்கே வேணான்னு தந்தை பெரியார்கள் வந்து அப்பயே உடைச்சிட்டு போனாங்க. எல்லாமே ஒரே மனிதன் தானுங்க. அவரும் நீங்கள் வந்து அவரும் 200 ரூபா கொடுத்து தான் தேட்டருக்கு வர்றாங்க, சாதாரண மக்களும் 200 ரூபா கொடுத்துட்டு தான் வர்றாங்க. இல்லை இவங்க சும்மா உள்ள வர்றீங்களா? நீங்கள் உள்ளே வேணான்னு சொல்கிறதுக்கு கிடையாது. இல்லை இதெல்லாம் கேரளா நீங்கள் எடுத்து பாருங்கள். கேரளாவில் இருக்கும்போது லால் சலாம் படம் ரிலீஸ் ஆச்சு, நான் இங்கே இருந்தேன். அமரன் படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே இருந்தேன். அங்கே ரஜினி சாருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து நரிக்குறவர்கள்னு ஒரு சங்கம் இருக்குது, அவங்களுன்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா. நீங்கள் ஒளிவழுக்கு படத்தில் தான் அந்த குரூப்பே வந்து ஆடியன்ஸ் சொல்ல வந்து அவர் கேரக்டர் எடுத்து எம்ஜிஆர் பண்ணியிருப்பார். அவங்க லால் சலாம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் தேட்டருக்கு வந்துட்டாங்க. இருக்கிறதே ஒரு 450 சீட்டு உள்ள தேட்டர். கும்பலாக காலை ஷோ 9 மணி ஷோக்கு வந்துட்டாங்க. அத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோல் அவங்க குரூப் தான் உட்காந்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இங்கே அப்படி பார்க்க முடியாதுல்ல. அவங்களும் உள்ளே விட மாட்டேன்றீங்களே நீங்கள். இது பார்ஷாலிட்டி பார்க்கணுமா? அவங்களும் நம்மளும் ஒன்று தானேங்க. இல்லை கிரண சிவப்பாக தானே ஒரு ரத்தம் பச்சையாக வருமா அவங்களுக்கு? நமக்கு கிடையாது. அப்போது கேரளாவில் உங்களுக்கு எல்லாம் இந்த ஆடியன்ஸை உள்ளே விட்டு நீங்கள் தேட்டரை பார்க்க சொல்லும் போது இங்கே பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க. தந்தை பெரியார் உடைச்சது காரணமே அதானுங்க. அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி கொண்டு போகிறது? ஒரு தியேட்டர்னா எல்லா பேரும் உள்ளவே உட்காந்து படம் பார்க்குறது தான் தியேட்டர். 500 தியேட்டருக்குன்னா அந்த 500 மக்களும் ஏ கிரேடு பி கிரேட் சி கிரேட் யாருமே எல்லாமே ஏ கிரேடு தான் என்னை பொறுத்த மட்டும். தியேட்டர் 200 ரூபா கொடுக்குற எல்லாமே அசையானவங்க தாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அந்த இது பார்க்கக்கூடாதுங்க. பட் தியேட்டர்ஸ் கிடைக்கணும். இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வரணும், வெற்றி பெறணும். சல்லியர்கள் படம் அவ்வளோ விஷயத்தை அவர் சொல்ல வந்திருக்காங்க படத்தில். நீங்கள்
அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலைன்னா இது எப்படி வருத்த கொடுத்து மிகப்பெரிய ஒரு செயலுங்க. கண்டிப்பா. இது வந்து எல்லா நான் சொன்னது மாதிரி தான் பெப்சி 24 கிராஃப்ட் எல்லா சங்கங்களும் ஒரு முடிவு பண்ணியாகணும். ம் ம் நம்ம இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து ஒரு தியேட்டரை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ணுறீங்க, இத்தனையும் நீங்கள் பண்ணீங்கன்னா 50-50ங்க ஷேர், 50% போங்க. ஓகே. மற்றதெல்லாம் 60-40 70-30 அப்படின்னு போங்க. ம் ம் நீங்கள் பாதியே பிடிங்கிறீங்க, அப்புறம் வலிக்குதா ரிலீஸ் பண்ணுறதுக்கு? அவர் பேசுறது தவறே இல்லைங்க. அவர் ஆதங்கத்தில் ஒரு எவ்வளோ வந்து அந்த கோபம் ஆக்ரோஷம் இருந்தால் பேசியிருப்பார் உங்களுக்கு. இதை நீ இப்படியே விட்டீங்கன்னா அடுத்தடுத்த பிறகு இதே ப்ராப்ளம் வருங்க. ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் அடுத்தவங்க வந்து ஃப்ரீயாக உள்ளே வரதுக்கு வரும். இப்போ மூடப்பட்ட கேட்டை வந்து சுரேஷ் காமாட்சி திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ வந்து அவர் வந்து இந்த பூட்டை திறந்துட்டார், கேட்டை திறந்து எல்லாம் உள்ளே போகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே சேர்ந்து அவர் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இதுக்கான ஒரு முடிவு தயாரிப்பாளர் சங்கம் முடிவு அந்த சைடு வருமா இல்லை தியேட்டர் சைட்லேருந்து வருமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மிக்க நன்றி. நன்றி.